கூழ்ல ரெடி ஆயிடுச்சம்மா. ரெடி ஆயிடுச்சுப்பா. ம். கீரி விட்டு உள்ள ஏகப்பட்ட பானை ரெடி பண்ணியிருக்கானம்மா. ஆமாப்பா, இன்னைக்கு நம்ம கௌமாரி அம்மன் என்னோட தாயாருடைய வீட்டில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் என்னோட தாயாருக்கும் கூழ் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு கூழ் படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் கூழ் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஐயா, நம்ம கோவில் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஆடி முதல் வெள்ளி என்னோட தாய் அவங்களுக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் மகிழ்ச்சியா. என் பக்தர்களோட வடிவத்துல தான் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா நாளுமே நான் எப்பெல்லாம் எந்த ஒரு விஷயம் நடத்தினாலும், ஒரு தான தர்மம் நடத்தினாலும் அதில் என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் அங்கே மனித வடிவத்தில் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம அருண்குமார் அருணுக்கு தான் நன்றியெல்லாம் சொல்லணும். ரொம்ப சிறப்பாக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம்ப்பா. அடி வெளியிலே ஆத்தா உன் பேரருளே, அன்பு மன்னம் கொண்ட தாயே உன் திருவடியே சரணமே. கருணை மழை பொழியும் கண்ணான தெய்வம் நீ அம்மா, கண் திறந்து அருளாசி கொடுக்கும் அன்னை நீயம்மா. உன் வாசல் தேடி வந்தோம் தாயே, உன் அருள் வேண்டி நின்றோம் தாயே. குறை தீர்க்கும் கருணை வடிவே, காப்பாற்றும் காவல் தெய்வமே. மஞ்சள் குங்குமம் கொண்டு உன்னை வணங்குகிறோம், மலர்கள் தூவி உன்னை மனதார போற்றுகிறோம். துன்பம் வரும் நேரம் துணையாக நிற்பவளே, தூய மனம் கொண்டோர்க்கு அருள் தரும் தாயே. உன் நாமம் சொன்னாலே நெஞ்சம் அமைதி பெறும், உன் பாதம் நினைத்தாலே வாழ்வு பெறும். அம்மா உன் கருணைக்கில்லையே இல்லை அம்மா, அன்பின் வடிவமாக அருள் தரும் தாயம்மா. ஆடி மாத வெள்ளியிலே புகழ் பாடுகின்றோம், அன்னையின் அருளை வேண்டி உன்னை நாடுகின்றோம். கண்ணீரை துடைத்து காப்பவள் நீ அம்மா, கஷ்டங்கள் விளக்கு ஏற்றி உன்னை தினமும் வணங்கிடுவோம். விழிகள் மூடி உன் அருளை உணர்ந்திடுவோம். நம்பிக்கை வைத்தவரை கைவிடாத தாயே, நல்ல வழி காட்டிடும் சக்தி வழிவே. எங்கள் இல்லம் முழுவதும் இன்பம் நிறையட்டும், எங்கள் உள்ளம் முழுவதும் பக்தி மலரட்டும். உன்னருள் பார்வையால் வாழ்க்கை சீரக்கட்டும், உன் திருநாமம் என்றும் உலகில் ஒளிக்கட்டும்.